இது யூகேல ஆல்மோஸ்ட் வேர்ல்டுன்னு சொல்லலாம். ஆனால் கூடுதலாக யூரோப் அமெரிக்காவில் ஃபாலோ பண்ணுற ஒரு சிஸ்டம் தான். அதுக்கு பேர் என்னென்றால் ப்ளூம்ஸ் டெக்ஸாலஜி. ப்ளூம்ஸ் என்றவர் நான் நினைக்கிறேன் 1976 கண்டுபிடிச்சவர். அவர் அமெரிக்கன். எஜுகேஷன் குவாலிட்டி எப்படி இருக்கணும் என்பதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு டெக்னிக். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ட்ரையாங்கிள் ஒன்று டெவலப் பண்ணுறார். அந்த ட்ரையாங்கிளில் ஒரு முக்கோணம் மாதிரி அதில் அடித்தளம் மெமரைஸ் ஞாபக சக்தி வச்சுக்கணும். அதாவது நாங்கள் படிக்கிறத பாடமாக்கி பழகும். அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங், படிக்கிற கான்செப்டை எங்களுக்கு விளங்கும். அதுக்கு அடுத்தது அனாலிசிஸ், அதை பகுத்து ஆய்வு செய்ய தெரியும். அதுக்கு அடுத்தது இவாலுவேஷன் என்றால் அதை நாங்கள் அதில் சரிக்குள்ள பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்களால் அதில் பிள்ளை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அதில் அதில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ கெட்ட விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கக்கூடியதாக இருக்கும். வேறு இதுகளோட கும்பையாக பண்ணி ஒப்பிட்டு பார்க்க தெரிஞ்சிருக்கும். ஒப்பிட்டியல்னு தமிழில் சொல்கிறது, கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் இங்கிலீஷ் சொல்கிறது. அப்படி பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவ்வளவும் இருந்தால் அடுத்த லெவல் இருந்தால் இன்வென்ஷன், அதாவது புதுசாக நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாலேஜ் வரும் அவர் சொல்கிறார். அதனால இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் பேசிக்காக ப்ரைமரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரைமரியில் நாங்கள் என்ன சொல்லலாம், ரிசப்ஷனில் உள்ளவங்களுக்கு கூட அந்த ஃபவுண்டேஷன் லெவல், அதாவது அவங்க ஞாபக சக்திக்காக அவங்க பாடமாக சொல்லுவாங்க. அந்த ஃபவுண்டேஷன் மெமரைஸ் கூட பாடமாக்குற விஷயங்கள் தான் அவங்களுக்கு கூட வரும். பாடமாக்கல வீட்டில் போய் வாய்ப்பாடு பாடமாக்குற மாதிரி பாடமாக்க தேவையில்லை. ஒரே விஷயத்தை திருப்பி சொல்ல வேறு முறையில் சொல்ல அவங்க மனதில் பதிஞ்சிடும். அந்த முறையை தான் இங்கே டெக்னிக் பாய்க்கிறாங்க. ஆனால் நாங்கள் இலங்கையில் பாடமாக்குற முறையை வச்சிருக்கிறது, தேவரங்களை பாடமாக்குறது, திருக்குறள் பாடமாக்குறது, அதெல்லாம் நல்ல விஷயம். எவ்வளவுக்கு பாடமாக்குறோமோ அவ்வளவுக்கு நல்லா. என்னென்னா இன்னொரு வகையான ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, அந்த பாடமாக்குறது ஆட்களுக்கு வயது போனாலே அவங்களுக்கு அந்த அல்சைமர் டிசீஸ், அதுகள் ஞாபகம் சக்தி குறைஞ்ச மாதிரி நோய்கள் வராது என்று சொல்லுது. அதனால பிள்ளைகளாக எவ்வளவுக்கு பாடமாக்க சொல்றோமோ அவ்வளவுக்கு நல்லது. அடுத்த ஸ்டெப் என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட், அது விளங்கி படிக்கிறது. இப்போ நீங்கள் பிரைமரி ஸ்கூலில் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுவாங்க. எதையும் விளங்க படிக்க, சப்ஜெக்ட் விளங்க படிக்க சொல்லுவாங்க. ஏ லெவலில் அப்படி வரக்குள்ள அங்கே நீங்கள் அனலைஸ் என்ற அளவுக்கு வந்துருக்கு. அப்போ அந்த அனலைஸ்லேயே இப்போ பல விதமான அனாலிசிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பீங்க. அது ஒரு விஷயத்தை விளங்க பண்ணுங்க. அதை நீங்கள் அனலைஸ் என்று வரக்குள்ள அதை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீங்க. அப்போ அங்கே உங்கள்கிட்ட டிஸ்கிரைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டிஸ்கஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ எக்ஸாம் பேப்பரில் அப்படி தான் வரும். எக்ஸ்பிளைன் சம்திங், டிஸ்கிரைப் சம்திங், டிஸ்கஸ் சம்திங், இவாலுவேட் சம்திங் என்று வரும். அப்போ நாங்கள் எக்ஸ்பிளைன் சம்திங் அந்த கேள்விக்குள்ள நாங்கள் அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 10 பக்கம் எழுதினாலும் அதுக்கு மார்க்ஸ் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்டதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி நீங்கள் செய்ய டிஸ்கிரைப். அதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அங்கே நீங்கள் டிஸ்கிரைபோ அல்ல எக்ஸ்பிளைனோ பண்ணீங்கன்னா அதுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. நீங்கள் 10 பக்கம் எழுதி எனக்கு நிறைய மார்க்ஸ் வரும் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வராது என்னென்னா நீங்கள் அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த அதுகள் எல்லாத்தையும் இந்த ப்ளூம் டெக்னாலஜி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்போ அங்கே யூனிவர்சிட்டிக்கு போன பிறகு உங்களுக்கு இந்த இவ்வளோ வரும், அண்டர்ஸ்டாண்டிங், அனாலிசிஸ், இவாலுவேஷன் இவ்வளோ வரும். அங்கே மாஸ்டர்ஸ் அங்கக்குள்ள நீங்கள் கூட இவாலுவேஷன் செய்வீங்க. மாஸ்டர்ஸ்லேயே 3 விதமான மாஸ்டர்ஸுக்கான லெவல் நம்மளுக்கு. அதுக்கு அடுத்து பிஹெச்டி லெவல் தான் இன்வென்ஷன், அது டாப் லெவல் தான்.